இந்திய சாதி அமைப்பை அதன் ஆணிவேர் வரை சென்று ஆய்வு செய்தவரும் சாதியை ஒழிப்பதற்கான வழியை அறிவியல் பூர்வமாக கண்டறிந்தவருமான அண்ணல் அம்பேத்கரின் 127வது பிறந்த நாள் இன்று. 19ஆம் நூற்றாண்டு கண்ட இந்தியாவின் மகத்தான மாமேதை, இந்து மதத்தின் சாதிய இழுகுகளில் சிக்கி ஒடுக்கப்பட்டு கிடந்த தலித் மக்களின் வாழ்வில் ஒளியேற்ற வந்த பெருஞ்சுடர். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்று எந்த விதமான பாகுபாட்டையும் இங்கே உங்களுக்கு அரசியல் சட்டங்கள் எந்த விதமான பாகுபாட்டையும் சொல்லவில்லை. ஆனால் சமூகம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது, நீதான் தேரை எடுக்க வேண்டும் என்று. அனைவரும் சமம் என்றுதான் சட்டம் சொல்கிறது. ஆனால் ஒரு அளவிற்கு வரைதான் நீ கோவிலுக்குள் வரலாம் என்று இந்த சமூகம் சொல்லுகிறது. இதுதான் இந்த சமூக சுதந்திரம் என்பது. இந்த சமூகம் வழங்கக்கூடிய சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்றுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். இன்று அம்பேத்கர் தலித் தலைவர் என்று சுருக்கி வரையறுக்கப்படுகிறார். ஆனால் உண்மையில் அவர் ஒடுக்கப்பட்ட அனைவருக்குமான தலைவர். தல் என்றால் மராட்டிய சொல்லுக்கு மண் என்று பொருள். தலித் என்றால் மண்ணின் மைந்தர்கள் என்று பொருள். ஒரு பிடி மண் கூட சொந்தமில்லை என்ற அடிமைகளைப் போல நடத்தப்பட்ட மக்களுக்கு மண்ணின் மைந்தர்கள் என்று பொருள்பட தலித் என்ற கம்பீரமான பெயரை சூட்டினார் அம்பேத்கர். சாதி அமைப்பின் செல்வாக்கு நீக்கமர நிறைந்துள்ள சமூகத்தில் தலித்துகளுக்கு சமூக அதிகாரம் இயல்பாக கிடைக்காது என்பதை உணர்ந்த அம்பேத்கர் தனது சட்ட அறிவின் துணையோடு இட பங்கீடு என்ற அறிவார்ந்த அணுகுமுறையை கொண்டு வந்து அதற்கு சட்ட அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். தகுதி, திறமை என்ற வாதத்தை முன்வைத்து இட பங்கீட்டை பலர் கேள்வி எழுப்பிய போது இந்த சமுதாயம் என்று சமத்துவத்தை அடைகிறதோ அப்போது இடஒதுக்கீடு முறையை நீக்கலாம் என்று சொன்னார் அம்பேத்கர். இந்திய அரசியல்ல வருவதற்கு முன் வருவதற்கு பின் எடுக்கலாம். தாழ்த்தப்பட்ட மக்களோட வாழ்க்கையை நீங்க அப்படி பார்க்கலாம். அவர் வருவதற்கு முன் தாழ்த்தப்பட்ட மக்களோட வாழ்க்கை மிக மோசமாக இருந்தது. அவருக்கு பின் பாத்தீங்கன்னா ஒரு படிநிலை தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்திட்டு போயிட்டாரு. அப்போ இந்த மேம்படுத்திட்டு போனதுல வேற யாருக்கிட்ட இருந்த புடிங்கெல்லாம் அவர் கொடுக்கல. அவங்களுக்கு உரிய இடங்கள்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிய இடங்கள்ல அவர் அந்த ரைட்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. சட்ட அமைச்சராக இருந்த போது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை நேரு தலைமையிலான அரசு தாமதப்படுத்துகிறது என்பதாலும் இந்த சட்ட மசோதாவில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அளிக்க மத்திய அரசு மறுக்கிறது என்பதாலும் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இங்கே தொழில் மாத்திரம் பிரிக்கப்படவில்லை. அந்த தொழிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களும் ஜாதி வாரியாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஜாதி வாரியாக பிரிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தட் இஸ் பிக்ஸட் அண்ட் பெர்மனன்ட் என்று சொல்லுவார். So a graded inequality is fixed and permanent with an ascending scale of reverence and a descending scale of contempt என்று சொல்லுவார் அவர். அடுக்கு மேலே கூட 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 அவனுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய மரியாதைகள் கூடிக்கொண்டே போகும். சாதி ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்தியாவில் சமத்துவம் ஏற்பட அரசியல் ஜனநாயகம் தேவையில்லை, மாறாக சமூக ஜனநாயகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர். இந்து மதத்தில் சாதியத்தின் தோற்றத்திற்கு அகமண முறையே காரணம் என தனது ஆய்வுகளின் வழியே நிரூபித்த அம்பேத்கர் சாதியின் தோற்றமும் வளர்ச்சியும் அது இயங்கும் முறையும் என்று தனது 25வது வயதில் புத்தகம் ஒன்றை எழுதினார். அவரோட நீங்க மற்ற விஷயங்கள் அவர் முன்னாடி நடந்த அந்த ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியா இருப்பாரு. அது இன்னும் நமக்கு ஒரு 10 வருஷத்துல கிடைக்கலாம், 15 வருஷத்துல கிடைக்கலாம். அது அதற்கான தொடக்க புள்ளியா இங்க நடக்கிற எல்லா சமூக புரட்சிகளுக்கும் சமூக முன்னேற்றங்களுக்குமான தொடக்க புள்ளியை வைத்தவர் அம்பேத்கரா தான் இருப்பாரு. இததான் நம்ம உறுதியா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சாதியின் வெளிப்பாடுகளும் பாகுபாட்டின் வடிவங்களும் நவீன காலத்தில் புதிய மாற்றம் அடைந்துள்ள இன்றைய நிலையில் அம்பேத்கரின் தேவை இந்த சமூகத்திற்கு பன்மடங்கு தேவையாய் இருக்கிறது.